Hi friends, welcome to RST Kitchen World. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் க்ளீனிங் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எவ்வளவு அழுக்கான கேஸ் ஸ்டவ்வும் நம்ம நிமிஷத்துல க்ளீன் பண்ணிடலாம். அது எப்படின்றத வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க. முழுமையா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேஸ் ஸ்டவ் தான் க்ளீன் பண்ண போகிறோம். இது பாருங்கள் எவ்வளோ நமக்கு அழுக்காக இருக்குது. இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் வந்து பொங்கி விழுந்த கரை தாங்க. இந்த பால் பொங்குறது ரொம்ப நமக்கு டென்ஷனாகவும் இருக்கும், கடுப்பாகவும் இருக்கும். இது மாதிரி ரொம்ப அசிங்கமாக ஆக்கிடும் நமக்கு. இது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் தாங்க ஆச்சு. இந்த பால் வந்து பொங்கியே நமக்கு இது மாதிரி காஞ்சி போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்திருக்கேன். அது லாஸ்ட்டாக எப்படி செய்கிறது நான் சொல்லியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, மேலே இருக்க அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ அந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கொஞ்சம் கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, இது பார்த்திங்கன்னா உப்பு காகிதம்னு சொல்லுவாங்க. இது எல்லா கடையிலுமே நமக்கு கிடைக்கிறோம். அதாவது நம்ம வந்து இந்த டூல்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, அதாவது இந்த எலக்ட்ரிக் சாமான்லாம் வாங்குகிற இடத்துல இது கிடைக்கும். கண்டிப்பாக இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா நமக்கு விடாப்பிடியான கரெல்லாம் கூட நமக்கு ஈஸியாகவே நமக்கு போயிடும். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா தாங்க இருக்கும். கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து இதை வந்து போட்டு நல்லா அதை தேய்ச்சிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஊறட்டும். உங்களுக்கு 5 நிமிஷம் நல்லா ஊறினாலே நல்லாவே க்ளீனாகி வருங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டையும் நான் வந்து இதே ஸ்ப்ரேயில் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் அதை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லாவே ஊறிருக்கு. ஊறினதும் நம்ம திரும்பி தேய்ச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டவ் வந்து ரொம்பவும் கரையாக இருக்குது. அதாவது இந்த பால் கரை தாங்க இது, வேறு எதுவுமே இல்லை. நான் இந்த ஸ்டவ்வில் வந்து பால் காய்ச்சறதுக்கும் காஃபி போடுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுங்க இது பார்த்திங்கன்னா பொங்கி நமக்கு ஒவ்வொரு வாட்டி பொங்கி வரும்போதும் துடைக்கணும்னு நினைக்கும் போது துடைக்காமல் விட்டுட்டு ரொம்ப நமக்கு இது மாதிரி அழுக்காயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போட்டுடலான்ட்டு தான் நான் போடுறேன். இது பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த துணி தாங்க துடைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு நான் தேய்ச்சி எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கிற ஸ்டவ்வில் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரே வாட்டி ஸ்ப்ரே பண்ணாலே போதும். நமக்கு ஸ்டவ் பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி வந்து பளபளன்னு ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா 2வது தடவையும் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இது மாதிரி நல்லா நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து ஒரு இரும்பு நார் மாதிரி இருக்கிற ஒரு நார் வச்சு நான் தேய்ச்சிக்கிறேங்க. நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த நாரை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அது ரொம்ப நான் அழுத்திலாம் தேய்க்கலைங்க, லைட்டாக தான் தேய்க்கிறேன். நான் லாஸ்ட்டாக தேய்க்கும் போது பர்ஃபெக்டாக தேய்க்கணுன்றதுக்காக நான் வந்து இந்த நாரை வச்சு தேய்க்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே நல்லாவே தேய்ச்சிட்டு நம்ம தண்ணிலாம் வந்து சேர்த்து கழுவணுன்ற அவசியமே இல்லைங்க. ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாலே நமக்கு போதும். நல்லாவே நமக்கு புதுசு மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த ஈர துணியில் நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக க்ளீனாகி வந்துடுச்சு. இதில் உங்களுக்கு இன்னும் நல்லா க்ளீன் ஆகணும்னா கொஞ்சமாக விபூதி இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா தூவி விட்டுட்டு நல்லா ஒரு காஞ்ச காட்டன் துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ஸ்டவ் இன்னும் நமக்கு புதுசு மாதிரி மின்னுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து நம்ம விபூதி போடும்போது நமக்கு கற்பாம்பூச்சி பள்ளித்தொலெல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து தொடச்சேன் இல்லையா, அந்த துணி பார்த்திங்கன்னா இது தாங்க. இது வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த எலாஸ்டிக் போன நமக்கு நைட் பேண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நான் எடுத்திருந்தேன். இது நம்ம இந்த கால் பகுதியை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம துடைக்கிறதுக்கு, ஃப்ரிட்ஜு துடைக்கிறதுக்கோ இல்லைனா வந்து ஸ்டவ்வில் வந்து இறக்கி வைக்கிறதுக்கு அந்த துணியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதால நமக்கு நல்லாவே யூஸ் ஆகுங்க. இனிமேல் இது மாதிரி பேண்ட்டோ இல்லைனா ஷர்ட்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தூக்கி போடாதீங்க. அந்த கை பகுதியோ இல்லைனா கால் பகுதியோ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக நம்ம க்ளீனாகி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதாங்க, நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டோம். ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலில் இந்த மாதிரி டிப்ஸோ குக்கிங்கை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு சேனல்லையும் நிறைய டிப்ஸ் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் அதோட பேரும் நான் போடுறேன்.
கண்டிப்பாக நீங்கள் அந்த சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு இப்போதைக்கு எவ்வளோ நமக்கு க்ளீனாகி வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் எப்படி பண்ணலான்றது நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி கப்பு இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சாதாரண நம்ம யூஸ் பண்ணுற உப்பு தாங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி லெமன் சால்ட் இருக்கும். இது கடைங்களில் எல்லா கடையிலையுமே விற்கிதுங்க, ஆன்லைன்லேயும் இருக்குது. நீங்கள் அது எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு இது மாதிரி சக்கரை மாதிரி இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக கல்கண்டு மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நீங்கள் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி லிக்விட் இல்லை அப்படின்னா நீங்கள் துணிக்கு வாஷ் பண்ணுற லிக்விட் இருக்குல்லையே அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் நான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். அந்த உப்பு அந்த லெமன் சால்ட்லாம் இருக்குல்ல, நல்லா அது கரையட்டும். நல்லா கரையிற மாதிரி நல்லாவே நம்ம கலந்துக்கலாங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் இந்த லிக்விடை யூஸ் பண்ணும்போது ஸ்டவ் ஒண்டி இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாம். அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாமே நம்ம மேலே துடைக்கும் போது அழகாக துடைச்சி எடுக்கும்போது புத்தம் புதுசாக ஆகிடும். இது ரொம்ப அழுக்காக இருந்ததால் ஸ்டவ் வந்து 2-3 தடவை நான் வந்து க்ளீன் பண்ணுற ஒரு கட்டாயத்தில் வந்துடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்பேற்பட்ட கரையாக இருந்தாலும் சரிங்க, இந்த ஸ்ப்ரே நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது அந்த கரை ஈஸியாக போயிடும். ஆனால் ஒரு 2-3 தடவை நல்லாவே நம்ம தொடச்சி எடுக்கணும், அவ்வளோதாங்க. இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பிடிச்சதா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி செம்பு பாத்திரத்தை ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலான்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் என் சேனலில் கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட லைக்கும் கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.